என்ன என்கிட்ட நீட்டுற? அங்க கொடு. இங்க பாருங்க, நான் எங்க போறேன்னு அவகிட்ட சொல்லிட்டு போனோன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அவ ஒன்றும் இந்த வீட்டுக்கு மகாராணியும் இல்லை, நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு அடிமை இல்லை. என் பெரிய மாமாவோட சொத்தை ஆட்டிய போட்டுட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இவெல்லாம் என்னை கேள்வி கேட்க எந்த உரிமையும் இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், நான் எப்போ வேணா வெளியே போவேன், எப்போ வேணா வீட்டுக்கு வருவேன். என் புருஷனோ மாமாவோ அத்தையோ என்னை எங்கே போறேன்னு கேட்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்னை போவேனான்னு தடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் இவங்களை தவிர வேற யாராவது என் விஷயத்துல தலையிட்டா அவங்கள ஒரு கன்னத்துல மட்டும் இல்லை, 2 கன்னத்திலையும் அடி தெறிக்க விட்டுருவேன். ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. என் புருஷனுக்கும் மாமாக்கும் அத்தைக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இவங்களை தவிர இந்த வீட்டில் இருக்கிற வேற யாருக்கும் நான் மரியாதையே தர மாட்டேன். நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். துர்கா, கதிர் 2 பேரும் பாத்தீங்களா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த மாதிரி எழுதி காமிச்சிட்டு போவா. என்னையும் என் பொண்ணையும் அவ மிரட்டாலாம், நான் அவளை விடவே மாட்டேன். ஏய் திவ்யா, நீ அவளை புடி. இன்னைக்கு அவ இரு கதிர், ப்ளீஸ் எங்களை தடுக்காத. கதிர், எங்க கிட்ட அவளை விட்டுரு. இருங்க இருங்க, 2 பேரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம பேசாம இருங்க. நீங்க இப்போ அவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த ஈஸ்வரி வந்து தொலைச்சிருவா. அவ பின்னாடியே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துருவான், கேஸ் வரும். அப்புறம் அது இதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் அலைய வேண்டியது வரும். இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. நீங்க 2 பேரும் இப்போதைக்கு அவ விஷயத்துல தலையிடாம இருங்க. நான் அவளை பாத்துக்கிறேன். அவளை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். திவ்யா, கிரிஜா, நீங்க 2 பேரும் கதிர் சொல்றத கேளுங்க. அவன் சொல்றதுதான் கரெக்ட். அபிய கதிர் பாத்துப்பான். நீங்க 2 பேரும் இதுல தலையிடாதீங்க. நானும் இதுல தலையிட மாட்டேன். கதிரு, நீ உள்ள போட. மங்க ஊருக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. நான் தான் அவளை சமாதானம் பண்ணி ஊருக்கு அனுப்பி வச்சேன். இப்ப நம்ம செஞ்சது நமக்கே வினையாயிடும் போல இருக்கே. பெரிய தப்பு செஞ்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு மறதி இருக்குன்னு ஈஸ்வரிக்கும் அழகுக்கும் தெரியற நிலைமைக்கு போயிடுச்சே. மங்க ஊருக்கு போனதை மறந்து அடுப்ப ஆன் பண்ணிட்டு மறந்துட்டேன். இப்போ எப்படியோ இதை சமாளிச்சிட்டேன். இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா மறதிய பத்தி ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிரும். மங்க வர வரைக்கும் இத நாம தான் சமாளிச்சாகணும். பேசாம எந்த வேலையும் வீட்டுல செய்யாம இருந்துடணும். ஒரே இடத்துல உட்கார்ந்துடணும். தைய கடைக்கும் போன் பண்ணி சொல்லிடணும் எந்த வேலையும் வேண்டான்னு. எழுத்து போத்தி படுத்துக்கிட்டா எந்த சந்தேகமும் வராது. இந்த மறதியில இருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. இதுக்கு மேல அழகையும் ஈஸ்வரியையும் என்னால சமாளிக்க முடியாது. இன்னும் எத்தனை தடவை தான் காமெடியா பேசியே சுத்திட்டு இருக்குது. மங்க கிட்ட சொன்னாலும் பிரச்சனை தான். பாவம், அவளும் இவ்வளவுதான் இதெல்லாம் சமாளிப்பா. இத பத்தி எல்லாம் நான் அவகிட்ட சொன்னேன்னா உடனே கிளம்பி வந்துருவா. அது தப்பாயிடும். தனியா உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, அது மங்க
ஊருக்கு போனத என்னால ஏத்துக்கவே முடியல. அவ என் கூடவே இருந்து பழகிட்டேனா, நான் எங்க போனாலும் பின்னாடியே வருவா. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அண்ணி உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ அவ கூட இல்லாதது ஏதோ கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. அதான் இங்க யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அம்மா, நீ சொல்றத பார்த்தா மங்கையத்தை தான் உன்னை எப்பவுமே பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கிட்ட மாதிரியும், நானும் ஈசும் உன்னை அந்த அளவுக்கு கவனிக்காத மாதிரி சொல்றியே. சின்னையா, ஆ? நீங்களா பேசுறீங்க? ஆ, ஆ. இப்பதான் கரெக்டா பேசிருக்கீங்க. ம். அத்தை, சின்னையா கரெக்டா தான் கேட்டாரு, சரியான கேள்விதான் கேட்டாரு. மங்கையம்மா ஊருக்கு போனதுல இருந்து சின்னையா மட்டும் தானே வியாபாரத்துக்கு போனாரு. நான் உங்க கூட தானே இருக்கேன். நான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கலையா? ஐயோ அம்மா, என்ன ஈஸ்வரி, உன்னை யாரு குறை சொன்னது? அழகு, உன் பொண்டாட்டி என்ன கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டா போதுமா? மங்க இல்லாதது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? வர வர உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா போ. ஈஸ்வரி, அம்மா நீ எங்க வெளியில கிளம்பிட்டியா என்ன? ஆமா அத்தை, கேஸ் விஷயமா நான் கொஞ்சம் வெளிய போறேன். சின்னையா உங்க கூட இருப்பாரு. ஆ சரி, நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். எனக்கு டயர்டா இருக்கு. ஆ, சரிம்மா. சின்னையா, ம். அத்தை தூங்குறாங்க நினைச்சு நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிடாதீங்க. கூடவே இருந்து பாத்துக்கோங்க, சரியா? ஆ, நான் பாத்துக்கிறேன் ஈசு. ம், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி. ம். என்ன? ம். ஆ, ம். இரு, நான் எடுத்துறேன். இரு இரு. சரி. ம். ம். இந்தா. சரிங்க சின்னையா, வரேன். ஆ, சரி, பார்த்து போகணும். ம். ம். ஏய் ஏய், உனக்கு என்னடி சொன்னேன்? ஸ்டோர் ரூம்ல தானே இருக்க சொன்னேன். நீ என்னடி பண்ற? ஆ, சொன்னா கேட்க மாட்டியாடி நீ? வா வா.